மேல அவன் சொல்றான், நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை விசுவாசம் தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற. கிறிஸ்துவமே இதுல தான் அடங்கியிருக்கு. நம்ம நன்மை பெறும்போது ஆண்டவரை துதிக்கிறது கிறிஸ்துவம் அல்ல. தீமை வரும்போதும் கூட, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, வியாதியின் மத்தியில ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவான்னு சொல்லி அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த விசுவாசம் இருக்குது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும். அதனால இந்த கால வேளையில இந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, அந்த யோபுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர் என்னை கொன்று போட்டாலும் கடைசியா அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது ஒன்னே ஒன்று, அந்த உசுறு மாத்திரம் தான். அந்த உயிர் போனாலும் கூட நான் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பி இருப்பேன். எந்த விதத்தில் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி அவருக்காக காத்திருந்தான் பார்க்கிறேன். இந்த விசுவாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படி நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது உண்மையாகவே யோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் இந்த நாட்களில் இருந்து, இந்த துன்பத்தின் நாட்கள், அல்லது போராட்டத்தின் நாட்கள் இருந்து விடுதலை ஆக்கி நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில்